ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா, டேஸ்டியாக இருக்கான்னு தானே பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். 100% ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். கிட்ஸுக்கு ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோ செஞ்சு கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். நான் கொஞ்சம் சேர்த்தியே எடுத்திருக்கேன். எனக்கு நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷனுக்காக கொஞ்சம் சப்பாத்தி மாவும் பிணைய வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதையுமே பண்ண வேண்டியதில்லை. செஞ்சு வச்சுட்டா வெளியிலேயே 3-4 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி கிடைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 1 கப் பொட்டுக்கடலை, இதை நைஸாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை சேர்த்தும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஜல்லிக்கவே வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துலாம். 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திருக்கேங்க. வாசனை கமன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாகவே காமிக்கும். ஏன்னா தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெயும் ரிலீஸ் ஆகும். இப்போ இதை ரெண்டையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா பெரட்டி விடணும். அதுலேயே அது நல்லா இலக்கம் கொடுத்துரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இலகி கொஞ்சம் லூஸ் ஆகி தண்ணி விட்டுரும். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோன்னா நல்லா ஈக்குவலாக மேட்ச் ஆகிடும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட பொடிச்சு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஆறணும், கம்ப்ளீட்டாக ஆறணும். இந்த மாதிரி ட்ரைனஸாக இருந்தால் 4 நாள் வெளியில் வச்சாலும் எதுவுமே ஆகாதுங்க. இப்போ கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாவு தொட்டுக்கிட்டிங்கன்னா மாவு ஒட்டாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணணும். எவ்வளோ லேஸு பண்ண முடியுமோ அவ்வளோ லேஸாக பண்ணிக்கணும். ஏன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, போக போக சொல்கிறேங்க. நல்ல பெருசாக திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே காலியாகி தான் வந்துடும். நான் இந்த சைஸ்க்கு பெருசாக திரட்டியிருக்கேன் பாருங்கள். நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு மூடியோ இல்லை உங்களுக்கு விருப்பமான சைஸில் நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்திங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். நான் 4 பண்ணியிருக்கேன். பெருசாக பண்ணனால ஒட்டுக்கா 4 பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், சட்டு புட்டுனும் பண்ணிடலாம். மாவோட அந்த ரவுண்ட் ஷேப்பை பிரிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவை அந்த கிண்ணியில் தடவிட்டிங்கன்னா போதும், ஒட்டாமல் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நிறைய பேருக்கு அந்த திரட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அதுவும் இல்லாமல் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். செய்யும் போதே ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு பார்க்குறக்கு கூட இத்தினோண்டு கிடைக்காது. நமக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா சைடு மட்டும் அழுத்தி விட்டால் போதும். இதில் நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டிங் சொல்லியிருக்கேன். நம்ம சைடில் அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அமுத்துனாலே போதுங்க. அது பார்க்க ஒரு ஷேப்பாக இருக்கும், கிட்ஸுக்கும் அட்ராக்டாக இருக்கும். 2வது டிப்பு, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1க்கு மேலே 1 அந்த ரவுண்டை வச்சுட்டு சைடை மட்டும் அமுத்தி விட்டுட்டிங்கன்னா போதும். அப்போது நம்ம உள்ளே வச்சிருக்கிற பூர்ணம் வெளியில் வராது. அதுக்காக தான் இந்த டெக்னிக்ங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பூரணம் வெளியில் வராமல் இருந்தால் தான் ரெசிபி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் இனி ஒரு தடவை செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி போடுற மாதிரியே புரட்டி போட்டு லைட்டாக எண்ணெயோ நெய்யோ வச்சா போதும். அடுத்தது ஒரு மெத்தட் இருக்குங்க, அது இதை விட சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. கிட்ஸுக்கு அந்த ஷேப்பே ரொம்ப பிடிச்சிரும் பாருங்கள். இப்போது எண்ணெயை சைடில் வச்சுட்டு சென்டரில் பூரணத்தை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டையும் வச்சுட்டு சைடை ஃபஸ்ட்டு அமுத்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் கையில் எடுத்துருங்க. கையில் எடுத்துகிட்டு அப்படியே நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாலே போதுங்க. இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். நம்ம ஒரு மாவு அழுத்தம் கொடுத்து அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும். பார்க்கவும் அழகாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு ஒன்றொன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பெரிய தவாவாக இருந்தால் ஒட்டுக்கா அட் அ டைமில் 3-4ன்னு போடலாம். லைட்டாக கீ போட்டிங்கன்னு வைங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.